ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிராமத்து லைஃப்பில் யதார்த்தமான நைட் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. பூரி செய்யறதுக்காக கோதுமை வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பூரிக்கு நல்லா டேஸ்டான பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு 5 சின்ன வெங்காயம் இருக்குங்க, தொளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி சேர்க்கும் போது வணக்கிற வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க. டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பொருளெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க, அன்னாசி பூ ஒன்று சேர்த்துக்கலாங்க. கடல் பாசி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாங்க. இந்த குருமா வந்துங்க சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம அப்படியே அரைச்சி சேர்க்கும் போதுங்க நல்லா கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக வருங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாயெல்லாம் எதுவும் சேர்க்கல. நல்லா காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டாணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தட்டம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. பட்டாணி நல்லா வெந்துடணுங்க. வெந்ததுக்கப்புறம் கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிங்க சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதுங்க. நல்லா டேஸ்டியாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் குருமா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து வேலை ரொம்ப இழுக்கவே இழுக்காது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் சமைச்சிட்ருக்கிறேன் அந்த டைமில் நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். சப்பாத்தி, பூரி எதுக்கு மாவு பிசைஞ்சாலும் சரிங்க, அதை கொஞ்சமாக எடுத்து விளையாடுறதுக்காக இங்கே எடுத்துக்குவாங்க. ஏதாவது ஒரு நைஸ் பண்ணிங்க, கொஞ்சமாக மாவு கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு நைஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் செயின் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை வச்சு செயின் செஞ்சிட்ருக்காங்க. சின்ன பாப்பா வந்து உங்களுக்கு மோதிரம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்க கொஞ்சம் நேரம் விளாட்டும், நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்புலங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு பூரியாக அப்படியே போட்டு போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. தேய்ச்சி நானே அப்படியே பொரித்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியும் கிச்சனில் சமைக்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. காலையில் நைட்டு 2 நேரமும் கிச்சனில் சமைக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைங்க. அதுவும் இந்த வேர்வு காலத்தில் கிச்சனில் சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. வேர்த்து அப்படியே ஊற்றுது, எப்படா வெளியே போகுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அதுவும் பூரி செய்கிறனால சொல்லவே தேவையில்லைங்க. ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா, அதனால் பொறுமையாக ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கணும் இல்லைங்களா. அதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடணும். பாதி செஞ்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப டயர்டாயிரும், ஒரு மாதிரி மேலே எரிச்சல் ஆகிற மாதிரி ஆயிரும். எப்படா பூரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வருவோங்கிற மாதிரி தாங்க இருக்குது. பூரி செஞ்ச உடனே மாமாவுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். மாமாவும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவாங்க. பாப்பா 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. கொஞ்ச நேரம் இங்கே விளாண்டுட்டு ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு 1/2 ஹவர்னாச்சும் மொபைல் பார்ப்பாங்க. மொபைலில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. சரி, குழந்தைங்களுக்கு பிடிச்சத கொஞ்சம் நேரம்னாச்சும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே தாங்க கொடுப்பேன். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். குழந்தைங்களுக்கு தலை குளிச்சு விட்டுருந்தேன். கொஞ்சம் டிசைனாக சடை பின்னி விடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பின்னி விட்டுருந்தேங்க.
பாப்பா 2 பேத்துக்குமே முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குங்க முடி. ஆனால் நம்மளுக்கு வந்து அதிகமாக டிசைன் வச்சு பின்னுற சடையெல்லாம் பின்ன தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் வச்சு அப்பப்போ பாப்பாவுக்கு பின்னி விட்டு அழகு பார்த்துக்கிறதுங்க. காலையில் வந்து ஐஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஐஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ரோல் பண்ணி சுற்றணுன்னா ஈஸியாக வந்துடுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் 3 பேரும் பாருங்கள் அந்த ஐஸ்க்காக எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது கூடவே மாமாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஐஸை பிடிச்சி திருவிக்கிட்டே இருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஐஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஐஸ் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேங்க. சனி ஞாயிறு ஆனால் பாப்பாவுக்கு ஸ்கூல்னாலங்க வெளியில் இருக்கிற வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்குள்ளே போகிறது. நம்ம வீட்டு இன்னொரு கோழியும் குஞ்சு பறிச்சிருக்குங்க. நம்ம வீட்டு 3 கோழியும் குஞ்சு பறிச்சிருக்கு. 13 முட்டை 14 முட்டை வச்சுருந்தேங்க. ஒவ்வொரு கோழியும் 12 குஞ்சு பறிச்சிருக்குங்க. 3 கோழி குஞ்சு பறிச்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. காலையில் ஒரு 6 மணி 6:15 ஆச்சுன்னா போதுங்க 3 கோழியும் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரே சவுண்டு போட்டால் தான் அந்த இடத்த விட்டு நவர்றாங்க. 3 கோழி கொத்து போட்டுக்கிறது அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை எழுப்புறதுக்கு அலாரம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கோழியே போதும். கோழி வந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து சவுண்டு போட்டாவே போதும். அச்சோ பொழுது நெஞ்சிச்சாட்டுருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வர மாதிரி தாங்க இருக்குது. ஆட்டெலாம் பிடிச்சி எல்லாம் தனியாக கட்டிட்டுங்க. கட்டித்தரையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சுங்க. வாசலும் ஃபுல்லாக கூட்டி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருக்கேன். நான் கட்டித்தறிக்க வந்தேன்னா நம்ம வீட்டு குட்டீஸும் வந்துடுவாங்க. அவங்க பாருங்கள் வந்து ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஆடு தாங்க சின்ன குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி வந்து நான் தான் பிடிச்சி கொஞ்சுவேன், நீ தான் பிடிச்சி கொஞ்சுங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன பாப்பா பாருங்கள் அந்த குட்டியை வச்சுருக்கான். குட்டி பையன் வந்து எனக்கு அந்த குட்டி வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொடுத்தவங்க கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு உடனே விட்டுருவான். திரும்ப வந்து பிடிச்சி தர சொல்லுவான். இதே மாதிரி தாங்க டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வீட்டு குட்டி பையனுக்குங்க இந்த சின்ன ஆட்டுக்குட்டி அன்றைக்கி பொறிச்ச இந்த சின்ன கோழி குஞ்சு இதெல்லாம் பொறிச்சு தர சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்ருப்பான். எங்கே போனாலும் சரிங்க அதில் ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருப்பான். நம்ம ஆட்டு சாலைக்கு பின்னாடிங்க ஆடு சாப்பிட்ற அந்த வேஸ்ட்டு பில்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கழிச்சு போட்டது அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக அந்த சைட் போட்டு வச்சுருந்தேங்க. காலையில் வந்து கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி பற்ற வச்சு விட்டுட்டோம்னா எரிஞ்சிரும்னு சொல்லிட்டு காலையில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா சாலை வந்து பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அதனால் தண்ணி மோட்டார்லாம் போட்டு விட்டு தண்ணியெல்லாம் சேஃப்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நெஞ்சு வந்து பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. இங்கடா சாலையில் வந்து ஒரு பொறி நெருப்பு விழுந்தாலும் சரிங்க சாலை வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் காற்று வந்து கொஞ்சம் கூட இல்லை. அதனால் சேஃப்டியாக எல்லா பிள்ளையும் எரி விட்டதுக்கு அப்புறங்க நெருப்பை தண்ணி ஊற்றி நல்லா அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே போய் சமையல் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. வாசல்லாம் ஃபுல்லாக கூட்டி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருக்குங்க. வாழைச்செடிக்கு பூச்செடிக்கெல்லாம் காலையிலேயே தண்ணி போட்டு விடலான்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க. ஏன்னா படிக்கிற வெயிலுக்கு மதியம் தண்ணி போட்டு விட்டோம்னா செடி வந்து அந்தளவுக்கு நல்லா வளர்ச்சியாகுதுங்க. அதனால் காலையிலேயே நேரமாக தண்ணி வந்து போட்டு விட்டணும். இல்லைனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே போட்டு விட்டால் தான் செடி வந்து நல்லா சூப்பராக வளருங்க. கிராமத்தில் இல்லைங்க வீட்டுக்கு வெளியே போகணுன்னா வாசல் கூட்டுறது, கட்டித்தர கூட்டுறது, அதுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி போட்டு விடுறதுங்க மாதிரி நிறையா வேலை இருக்குங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே வரத்துக்கு கண்டிப்பாக 1 மணி நேரமாட்டம் ஆயிரும். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கால் குழம்பும் கால் கிரேவியும் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இது வந்து முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக கேட்குங்க. எனக்குமே சிசேரியன் பண்ணுறதுனால அப்பப்போ முதுகு வலி வந்து வலிக்கும். இது ஒரு 2 டைம் சாப்பிட்டா போதுங்க முதுகு வலியெல்லாம் பறந்து போயிடும். நல்லா சூப்பராக காரசாரமாக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறங்க நேற்று வந்து ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தேங்க. அதை வந்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. டெய்லியும் கம்மங்கூழ் இது மாதிரி ஜூஸு அது மாதிரி டெய்லி எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அதனால் ஒரு சேஞ்சுக்காக ஒரு நாளைக்கு எப்போயாவது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை எடுத்துகிட்ருக்குங்க. காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க ஒரு 10 மைலுக்கு மேலே இருக்குங்க. 1 மைல் நல்லா தோகை வச்சு சூப்பராக ஆடிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆனதுனால எங்கேயுமே பச்சை பில்லே இல்லை. காலையில் டைம் எங்கேயாவது ஒவ்வொன்று சின்ன சின்ன பில் அந்த பனிப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பொறுக்கிறதுக்காக மயில் வந்து காலையில் நேரமாகவே வந்துடுது. மாமா வந்து நைட் டியூட்டிக்கு போயிருந்தாங்க. நைட் டியூட்டிக்கு போயிட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தாங்க வந்தாங்க. வந்ததும் செடிக்கெலாம் தண்ணி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க.
மாமா நைட் டியூட்டி போயிட்டு வந்தாருனாங்க. இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தாங்க இருப்பாங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்கே 11 மணி 12 மணிக்கு மேலே ஆயிரும். நம்ம பெரியம்மா பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கோழிலாம் குஞ்சு பொரிச்சிருக்கீங்களா, அதனால் அந்த சின்ன குஞ்செல்லாம் பொரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு வீடு கட்டுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு கோழி வந்து குஞ்சு பொரிச்சிச்சுனாவே அந்த சின்ன குஞ்சை வந்து அவங்க கொஞ்ச நேரம்னாச்சும் கொஞ்சலைன்னா எங்களுக்கு டைம் பாஸே ஆகாதுங்க. கோழி மட்டும் குஞ்சு பறித்து அந்த கத்துற சவுண்டு கேட்டால் அம்மா அம்மா பிடிச்சி கொடுமான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே ராவடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாப்பா பக்கத்தில் போனால் அந்த கோழியெல்லாம் கொத்திருங்க. அம்மா அந்த கோழி குத்துனா கூட பரவாயில்ல, அந்த கோழி குஞ்சை மட்டும் பிடிச்சி தந்தால் போதும்னு சொன்ன மாதிரி பாப்பா 2 பேரும் அது மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. கோழி பாருங்கள் எவ்வளோ அழகாக குஞ்சு பறிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 13 முட்டை வச்சுருந்தேங்க. எல்லா முட்டையுமே மேக்ஸிமம் குஞ்சு பறிச்சிருச்சு. 12 முட்டையாட்டம் கோழி குஞ்சு பறிச்சிருந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே விட்டதுக்கப்புறம் மெத்தை மேலே இருக்கிற டேங்க் வந்து தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிட்டு மெத்தைக்கு போனேங்க. அங்கே பாருங்கள் இன்னுமுமே அந்த மயில் வந்து விளாண்டுட்டு தாங்க இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக தோகை வச்சு நல்லா சூப்பராக ஆடிட்டுருக்குங்க. டயர்டே கொஞ்சம் கூட ஆகலை, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தோகை விரித்து விளாண்டுட்டுருக்குங்க. அதே இடத்துல 1 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த ஒரு மயில் மட்டும் விளாண்டுட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு கீழே பாருங்கள் ஆட்டுக்கட்டி தரையில் ஆடெல்லாம் கட்டியிருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி டெய்லியுமே கூட்டி ரொம்ப நீட்டாக தாங்க வச்சுருக்கேன். ஆனால் கிராமத்தில் அந்த சின்ன சின்ன குப்பை அதுக்கப்புறம் அந்த சாலை மேல் இருக்கிற அந்த சருவை அதெல்லாமே கீழே விழுதுங்க. சுத்தமாக ஒரு மணி நேரம் விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக குப்பையாயிடுதுங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாங்க சுற்றியுமே பச்சை பசைன்னு ஏதாவது ஒரு மரம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தென்னை மரம் வந்து அதிகமாக நம்ம ஊரில் இருக்குங்க. தென்னை மரம் பனை மரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரமே அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பச்சை பசைன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் வணக்கியிருந்தேங்க. வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்பயும் செய்கிறத விட நல்லா வதக்கி விட்டது. அது கூட வந்து பொட்டுக்கடலை இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்கவே இருக்காது. அது கூட சூப்பராக ரசம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சுங்க. ஓகே.